நல்லா இருக்கு. Splendid work. Oh yeah, quite interesting. You carry on. Thank you. Ma'am, phone. Just a minute. Yeah, where are you? I can't hear you properly. Yeah, tell me. See, I told you 1,000 times. It is just impossible. You know it very well. Tintu and Soju are not interested in keeping in touch with me. I shall call you later. I'm in meeting. Call from him. He's going to Texas from Michigan. Let him go anywhere. Ma'am, Navina. Where you're up to, man? I'm terribly lonely. Why can't we get alone? Hey. சரி. அட மொத்த லைப்ரரி உன் கையில தான் இருக்கு. ஸ்ரீ, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஓபன் டிஃபென்ஸ் இருக்கு. யூ மஸ்ட் கம். ஓகே. ஸ்ரீகுமார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உன்னோட வவுச்சரை ரீசெக் பண்ணணும்னு கைடு முடிவெடுத்திருக்காரு. எதுக்காக? நீ 3 மாசத்துக்கு முன்னாடி சில ஆதிவாசிகளை கூட்டிட்டு வந்தல்ல, அவங்கள டாக்ஸில எதுக்கு கூட்டிட்டு வந்த? பஸ்ல வந்தா பத்தாதா? அவங்களுக்கு எதுக்காக ரூம் எடுத்து கொடுத்துருக்க? கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சா பத்தாதுன்னு கேக்குறாங்க. என்ன சார் இது? அவங்களும் மனுஷங்க தானே. இங்க ஃபாரின்ல இருந்து நிறைய ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க, செமினார் பேப்பர்ஸ் ரெடி பண்ணணும், இதுக்கு வேற நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க இங்க வந்து 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சு கூத்தடிச்சு கும்மாளம் போடுவாங்க. அதுக்கு எவ்வளவு லட்சம் சார் செலவு பண்றது? இங்க பாரு ஸ்ரீகுமார், நீ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொன்னேன். நான் இப்ப என்ன சார் பண்ணணும்? கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஸ்ரீகுமார். இதெல்லாம் இங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். அப்புறம் நாளைக்கு நீ மேடத்தை பார்த்து ஐஸ் வச்சேன்னு சொன்னா ஒருவேளை நீ நினைச்சது நடக்கலாம். மேம், உங்க ட்ரெஸ் செலெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரியலி ஃபேண்டாஸ்டிக். Yeah. The chain எங்க வாங்குனீங்க மேடம்? It is from Milan. Husband வாங்கிட்டு வந்தாங்க. ஓ, இந்த சாரிக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கு. யோகா செய்யறதுனால தான் நீங்க இவ்ளோ ஸ்லிம்மா இருக்கீங்களா மேடம்? அப்ப மேடம் நீங்க யோகாலாம் செய்வீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன இதெல்லாம்? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம உள்ள வரதுக்கு முன்னாடி கதவு தட்டணும்னு தெரியாதா? மேடம் வர சொல்லிருந்தீங்க. கூப்பிட்ட உடனே நீ வரலையே. What's your topic? Do you still remember it? Anyhow, it is not anything connected with tribal dance or music. Yes, ma'am. Then what are you doing with those tribal people? Are they brought you here for merrymaking? You have completed 4 years as a researcher. ஆனா இப்போவும் உனக்கு linguistic பத்தின discipline தெரியல. இது குமாரசானோட கவிதையோ இல்ல பஷீரோட நாவலோ இல்ல. It is a science. And the study of any science demand disciplined work, responsible behavior. Understand? Now get out. கரெக்டான டைம்க்கு அவர் வந்துட்டாரு. நல்ல வேளை மேடம் எதையும் படிச்சு பார்க்கல. முதல்ல தீசிஸை சப்மிட் பண்ண. டேய் மச்சான் சீக்கிரம் வாடா. அது பண்ணிடுறேன். ஆனா மேடம் வா போலாம். அவங்க சம்மதிப்பாங்கன்னு தோணல. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏய் பிரச்சனை இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாதடா. பட் ஐம் ஷூர் she won't. டேய் டைம் ஆச்சுடா. எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? பரவாயில்லையா? இல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு வர சொல்லிருக்கேன். ஏய் ஈவினிங் ஜேஜோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, மறந்துடாத. அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க வச்சிருக்க?
அந்த கர்டன் சைடில் இருக்கு பாரு. அட்மிட் பண்ணணுமா? வீட்ல இருந்து பாத்துக்கிட்டா சரியாகதா? டாக்டர்கிட்ட அதை நானும் தான் கேட்டேன். இந்த காலத்தில் உன் அப்பாவை தவிர வேற யாரும் லெட்டர் அனுப்புவாங்களா? ஜெயக்குமார், நீ நல்லா இருக்கியா? உன்னோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். இங்கே நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல. உன்னோட மச்சானை பற்றி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. வெளிநாட்டில் இருந்து குமார் சாரோட லெட்டர் வந்துச்சு. அவர் கேட்டார், ஸ்ரீக்கு நிறைய வரன் வருதுன்னு. அதை பற்றி என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு எதுவும் புரியல. பேங்க்கில் இருந்து 2 தடவை நோட்டீஸ் வந்துருச்சு. என்ன வேலை இருந்தாலும் நீ ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போ. வேறு எந்த தகவலும் இல்லை. இப்படிக்கு அன்புடன் உன் அப்பா. சுருக்கமா இந்த காலத்தோட கலாச்சாரத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியாம முன்னாடி வாழ்ந்த மாதிரி ஆதிவாசிகள் அவங்களோட மொழியை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துக்கிட்டு வராங்க. அவங்களோட வாழ்க்கைய மாதிரி அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்பாடு, அவங்களோட பழக்கம். என்ன சார் இது? இது என்ன ஆதிவாசி மொழியை பத்தின டாபிக்கா இல்ல அரசியல் கட்சி மீட்டிங்கா? இந்த உலகத்துல இது வரைக்கும் மொழியை பத்தின மெத்தடாலஜியை பயன்படுத்தினதே இல்ல. ஸ்ரீகுமாரோட கன்க்ளூஷன்ஸ்லாம் ஹேஸ்டி ஆனதுன்னும் ஷாலோ ஆனதுன்னும் முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனா ஸ்ரீகுமார் கேட்கல. இந்த தீசிஸ்ல 1, 3 and 7ல சொல்லி இருக்கிற விஷயம் வெரி இல்லாஜிக்கல். ஆனா நான் உங்களை பாராட்டி ஆகணும் ஸ்ரீகுமார். ஸ்ரீகுமாரோட தீசிஸ்ல சமூக மொழிகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவரோட சில விளக்கங்கள் ஒரு சமூகம் உருவாகிறதுக்கும் அதோட மொழிகளுக்கான தொடர்புகளை பத்தியும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. Great new ideas. Of course we all welcome them. ஆனா பழங்குடி மக்களை பத்தின ஆராய்ச்சி முடிவுகளை ஏத்துக்க நான் ரெடியா இல்ல. இந்த தீசிஸ் இன்கம்ப்ளீட் ஆனது. ஒர்க் சைட்ல ஒர்க் பண்ண 3 ஜேர்னலிஸ்டோட பேரும் தப்பா கொடுத்துருக்காங்க. அதுல 2த்துக்கு இயர் ஆஃப் பப்ளிகேஷனே இல்ல. So you should rework and resubmit this thesis after 6 months. I agree with Dr. Jayalakshmi. இதை நான் கடுமையா எதிர்க்கிறேன். ப்ரொஃபசர் சொன்னது ரொம்பவே சரியான ஒரு முடிவு. இட் இஸ் சிம்பிளி அன்டெமோக்ராட்டிக் அண்ட் இன்ஹியூமன். மேடம், உங்க தனிப்பட்ட பகை இதுல காட்டாதீங்க. ஒருத்தரோட 4 வருஷ உழைப்ப நீங்க 4 விதமா அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? ஸ்காலர்ஷிப் தர மாட்டாங்களாம். இந்த பியூரோக்ரசி எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. ஏன்னா இங்க வைக்கலையே. மெஸ் பில் கட்டாததால சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு மேலெடுத்த ஆர்டர். இது என்ன புது ஆர்டர்? அத நேர்ல போய் கேட்டுக்க. சரியா? இது அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்தா நாங்க என்ன பண்றது? அது என்ன மேலிடம்? நீ விடுற. நீ சும்மா இருடா. இது நம்ம எப்படியே விடக்கூடாது. ஏய், பிரச்சனை வேண்டாடா. நீ சாப்பிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். குமார், நீ எங்களை தப்பா நினைக்காத. மேலிடத்துல சொல்றதா நாங்க செய்ய முடியும். ஐயோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லண்ணா. உங்களெல்லாம் நான் என் சொந்த பையன் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஸ்ரீ, நீ ஒன்று பண்ணு. நீ பட்னியா இருக்க வேண்டாம், என்னோட ரூமுக்கு வா. ஐயோ, ஒன்று வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஜெயலட்சுமியோட சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதி வேண்டும். சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதி கொடுங்க. செனட்ல அனுமதிக்காதவங்களை வெளியே அனுப்புங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதி கிடைக்கணும். ஜெயலட்சுமி சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க. ஜெயலட்சுமியோட சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதியை கொடுங்க. ஜெயலட்சுமியோட சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க. ஸ்ரீகுமாருக்கு தகுந்த நீதி கொடுங்க. ஸ்ரீகுமாருக்கான நீதியை கொடுங்க. அனுமதிக்காதவங்களை வெளியே அனுப்புங்க. சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இல்ல, என்னால பொறுத்துக்க முடியல. நான் ஸ்டடீஸை விட்டுலான்னு இருக்கேன். ஸ்ரீ, நீ எதுக்காக இப்படி சொல்ற? எல்லாம் சரியாயிடும். இல்ல, எனக்கு இதெல்லாம் சரியாகும்னு தோணல. நீ டென்ஷன் ஆகாத. அங்க சிச்சுவேஷன் சரியில்லைன்னா நீ இங்க கிளம்பி வந்துரு. நாம இங்கே வேலை பார்த்துக்கலாம்.
ரொம்பலாம் யோசிக்க வேணாம் ஸ்ரீ, நீ இங்க வந்துரு. சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஸ்ரீ ஸ்ரீ, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஒன்று சஸ்பெண்ட் பண்ண போகிற நோட்டீஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் ஜெயலக்ஷ்மியை தான் தாக்க முயற்சி பண்ணீங்கன்னு அதில் ரீசன் போட்டிருக்கு. 6 மாதத்துக்கு சஸ்பென்ஷன். அந்த பீரியடில் இந்த கேம்பஸ்குள்ளே நீ தங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்ரீ, தீசிஸோட எவாலுவேஷன் ரிசல்ட் வந்திருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஏய், இவனுக்கு என்னாச்சு? ஏய், என்ன இங்க? நான் சொல்றத நல்லா கவனிங்க. நான் சொல்றத நல்லா கவனிச்சு திரும்ப சொல்லுங்க. என்னது இது? இங்க நல்லா கவனிங்க. ஆ ஈ ஈ ஓ ஓ ஏ ஒன்னா சொல்லுங்கடா. அங்க என்னடா பாக்குற? இங்க பாரு. ஈ ஈ ஏ